ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் இந்த ரஞ்சிதாவை அடிக்க கை வாங்கிடுறாருங்க. எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா கிட்ட நம்முடைய வெண்பாவோட டீச்சர் வெண்பா சமீப காலமாக ஒழுங்காக படிக்கிறதுல ரேங்கும் ரொம்ப பின்தாங்கி போயிட்டா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல. நீங்கள் வீட்டில் ஒழுங்காக அவளை ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண வைங்க. இப்போல்லாம் ஹோம்ஒர்க் கூட சரியாக செஞ்சுட்டு வர்றதில்ல அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவள் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நம்முடைய வெண்பா கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்காத, நம்முடைய வெண்பாவுக்கு எந்த ஒரு வீட்டு பாடமும் சொல்லி கொடுக்காத, அப்படியே மெத்தனமாக ராஜிமா ராஜிமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்னடா இது வெண்பாவோட வீட்டில் சொன்னோம், மறுபடியும் வெண்பா இதே தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு நம்முடைய வெண்பாவோட டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் சார், உங்களுடைய மக வெண்பா படிக்கிறதுல ரொம்பவுமே பின்தங்கி போயிட்டு இருக்கா. அவள் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக மூடு அப்செட்டாக இருக்கா. நானும் அவங்களுடைய சித்தி கையில் சொல்லி அனுப்புனாலுமே அவள் இப்போதைக்கு படிக்கிற இதில் இல்லையாட்டு இருக்குது, ரேங்குமே பின்னாடி எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்க்குறேன். இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படியே சொன்னதுக்கு இல்லை, வெண்பாவோட சித்தின்னாங்க, அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க பார்த்துக்குவோன்னு நினச்சோம், கடைசியில் உங்களுக்கு சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க. அதுக்கு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா கோவத்தில் அப்படியே கிளம்பி போயிட்டா. அந்த ரஞ்சிதாவை பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறாங்க கூப்பிட்டு. எதுக்காக மாமா என்னை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெண்பாவோட ஸ்கூல் டீச்சர் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, வெண்பா சரியாக படிக்கிறதுல கொஞ்ச நாளாக அவள் ரேங்க்குமே பின்னாடி போயிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் வெண்பா கண்டிச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் எது சொன்னாலும் வெண்பா கேட்கவே மாட்டேறா அப்படின்ற மாதிரி பழியை தூக்கி நம்ம வெண்பா மேலே போடுறதுக்கு நீ சும்மா காரணம் சொல்லாத, உன்னால் முடியல. அதே மல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்ப மட்டும் எப்படி வெண்பா கிளாஸ் ஃபஸ்ட்டாகவும் குட் டிசிப்ளின் அவார்ட்லேருந்து எல்லா போட்டியிலையும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தா, சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே உன்னை நம்பினா என்னுடைய பொண்ணு படிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் தான், என் அக்கா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு உன்னை வெண்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடுறது, அவளை பார்த்துக்கிறதுன்னு வேலை கொடுத்தா கடைசியில் அந்த வேலையுமே ஒழுங்காக பார்க்காத நல்லா வீட்டில் உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே அந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வரி வந்துடுறாங்க. என்ன விஜய், போய் வெண்பா மல்லி கூடயே இருந்துருந்தா நல்லா படிச்சிருப்பா, ஆனால் இப்போ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீங்களே பிளான் போட்ட மாதிரியே இருக்குது. இப்போ வெண்பா ஒழுங்காக படிக்கிறதுலேருந்து ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஆமாம் விஜய், வெண்பா நாங்கள் சொல்கிறத கேட்குறதே இல்லை, அதனால் ஹாஸ்டல் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, உங்களை அவ்வளோதான் பாரு மரியாதை, வெண்பா என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும், அவ்வளோ நான் ஹாஸ்டலில் போடணும்லாம் ஒரு நாள் நினச்சதில்ல, ஆனால் இப்போ சொல்கிறேன், மல்லி தான் வெண்பா பார்த்துக்கணும், வீட்டு பாடம் சொல்லித்தரது, ஸ்கூல் கூட்டு போய் விடுறது எல்லாமே மல்லி தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாருங்க. இந்த புத்தி ஏற்கனவே வந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.